முருகனினுடைய அம்சமான மேசராசி அன்பர்களே, முருகன் ஒருவர் நேரிலே இருந்தால் உங்களுக்கு எப்படி ஒரு நண்பனாக இருந்தால் உங்களுக்கு எப்படி ஒரு நன்மை தருவாரோ அதுபோல் நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு முக்கியமான ராசி இந்த மேஷராசி. இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பண்பு நலங்கள் சொல்லலாம். முருகனுடைய அப்படியே ஒரு அவதாரம் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் பல கஷ்டங்களை தாண்டி பல துரோகங்களை தாண்டி நிறைய பண சிக்கல்களை தாண்டி ஏதோ ஒரு வகையில் ஏண்டா வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு நீ வாழ்ந்துட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு ரொட்டேஷன் உங்களை வாழ வச்சுட்டே இருக்கும். சின்ன சின்ன கஷ்டங்களை நீங்கள் தாண்டி இருந்தாலும் எப்படி இவ்வளோ பெரிய கஷ்டத்தெல்லாம் தாண்டணும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு உன்னதமான ராசி இந்த மேஷராசி. இந்த ராசியில் இருக்கிறவங்க ஒரு சூப்பரான ஒரு கடவுளினுடைய பிறப்பு அப்படின்னு சொல்லலாம். கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஏன் சார் அவ்வளோ கஷ்டங்கள் படுறோம் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கும். சார் நீங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு பண கஷ்டமும் மன கஷ்டமும் நிறைய துரோகங்களையும் சந்தித்த ராசி இந்த மேஷ ராசி அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது, ஒரு பொக்கிஷமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது, அந்த பொக்கிஷத்தை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணணும், அந்த பொக்கிஷத்தை உங்கள் கைக்கு அடையிறதுக்கான வழிகள் என்ன, எந்த வகையில் அந்த விஷயம் கிடைக்க போகுது, அதுக்கு நடுவில் சின்ன சின்ன சிக்கல்கள் வந்தால் அதை எப்படி தவிர்த்துக்கிறது, அந்த தடைகள் இருந்தால் அது எந்த கடவுள்கிட்ட வேணால் அது நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிற எல்லா பரிகாரங்களையும் A to Z நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயம், தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க. தனிப்படையான ஜோதிடத்திற்கான காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் நான் கீழே கொடுக்குறேன். அந்த நம்பரில் நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு பாருங்கள். உங்களுக்கான பிரச்சனைகள் எல்லாமே ஃபோன் கால் மூலமாக சரி பண்ணிடுவாங்க. அது ஒரு பிரபல ஜோதிடனுடைய நம்பர். அது மட்டும் இல்லாமல் அரசியல் பிரமுகர்களுக்கும் நிறைய ஆக்ட்ரஸுக்கும் சமீபத்தில் வந்த திரைப்படத்தில் ஒரு மிகப்பெரிய ஹிட் அடித்த படம், அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹீரோவுக்கு அவர் தான் ஜோதிடம் பார்த்து சொல்கிற ஒரு பர்சனல் ஜோதிடர் அப்படின்னே சொல்லலாம். 3 லாங்குவேஜில் ஜோதிடம் பார்ப்பார் சார். 3 லாங்குவேஜில் இருக்கக்கூடிய 3 ஸ்டேட்டில் இருக்கக்கூடியவங்களும் அவங்ககிட்ட தான் ஜோதிடம் பார்க்குறாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நிறைய ஆக்ட்ரஸ் ரெக்கமெண்டேஷன் இதில் அவங்ககிட்ட நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு விஐபி ஜோதிடராக இருக்காங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுக்கு அந்த ஃபோன் காண்டாக்ட் மூலமாக அவர் கிடைச்சார் அப்படின்னா உங்களோட லக் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த இதை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி சார், இந்த மேஷராசிக்கு எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும், இத்தனை நாட்கள் நடந்த விஷயங்கள் என்ன, எந்த விஷயங்கள்லாம் தாண்டி வந்தீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 2000 நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தலாமே. 2000 நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் 2K கிட்ஸாக இருக்கட்டும், 90 கிட்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு வயது அதிகமாகவே இருக்கிறவங்களா இருந்தாலும் இந்த 2000 பார்க்கும்போது ஒரு 15 வருட காலம் உங்களுக்கு ஒரு நினைவில் இல்லாத ஒரு காலங்களாகவே மாறிச்சு. பல கஷ்டங்கள் பல இன்னல்களை அப்படியே மேலே கீழே பார்த்துட்டே வந்தீங்க. நிறைய பண கஷ்டத்தை மட்டுமே அதிகமாக சந்திச்சு வந்த இந்த மேஷராசி என்பவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் எங்களோட பெற்றவங்களோ எங்களை கூட இருக்கிறவங்களோ ஓரளவுக்கு எங்களை சொகுசாகவே வச்சுக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டாங்க. அந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள் எல்லாமே தாண்டின உடனே அவங்க கையில் கண்ட்ரோல் வர ஆரம்பிச்சிது. குடும்பத்தையும் அவங்க தான் நடத்தணும் அப்படிங்கிற நிலைமை. அந்த மாதிரி நிலைமையில் கூட மற்றவங்களுக்கு துரோகம் நினைக்கான மக்கள் நலப்பணினா உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு துறை, ஆனால் அது மக்கள் நலப்பணியாக இருக்கக்கூடிய ஒரு துறையில் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய ஒரு தருணமாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வேலையை கூட பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு தொழிலாக தான் நீங்கள் இருக்கும். சரி சார், இப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் எப்படி நம்மளுக்கு வருமானத்தை நீடிக்கிறது? ஓரளவுக்கு இருக்குது, ஆனால் பெரிய அளவுக்கு இன்னும் வருமானம் வரல சார். ஆனால் சின்ன சின்ன பண கஷ்டங்களும் இருந்துகிட்டு தான் இருக்குது. அது சின்ன சின்னதாக ஒரு சிலருக்கு தெரியலாம், ஆனால் எங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியுது அப்படிங்கிறவங்க தான் நிறைய பேர் இந்த மேஷராசியில் இருப்பாங்க. சரி, எவ்வளோ பெரிய கஷ்டங்களுக்கு சோர்வடையாதவர்கள் இந்த மேஷராசிக்காரர்கள். நான் பார்த்துக்கிறேன்டா அப்படிங்கிறவங்க இந்த மேஷராசிக்காரர்கள். ஈஸியாக நம்ம நண்பர்கள்ட்ட பழகக்கூடிய தன்மையுடையவர்கள் இந்த மேஷராசிக்காரர்கள். நட்பு வட்டாரத்தை அதிகமாக வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மையுடையவர்கள் இந்த மேஷராசிக்காரர்கள். பெண்கள்கிட்டையும் சரி ஆண்கள்கிட்டையும் சரி ஒரு கண்ணியமாக நடந்துக்கூடியவங்க இந்த மேஷராசிக்காரர்கள். இவங்களோட கண்ணியத்தை பார்த்தே இவங்ககிட்ட நண்பர்கள் கூடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த மேஷராசிக்காரர்கள் நடந்துக்குவாங்க. இவங்க தொழில் செய்கிற முறையை பார்த்து மற்றவங்களாம் பொறாமப்படுவாங்க. நண்பர்கள் வட்டாரத்தை அதிகரிச்சுட்டே போவாங்க இந்த மேஷராசிக்காரர்களுக்கு. பண ரீதியான விஷயங்களில் நீங்கள் கம்மியாக தான் பண்ணோம் அப்படின்னாலும் ஏதோ ஒரு வகையில் உங்களோட தேவைகளை பூர்த்தி ஆகிற அளவுக்கு ஓரளவுக்கு வருமானம் வந்துட்டு தான் இருக்கும். பெரிய கடன்கள் இருக்குது, நிறைய நகைகள் பேங்க்கில் வச்சுருக்கோம், லோன்லாம் போயிட்டு தான் இருக்குது அப்படின்னாலும் அது ஏதோ ஒரு ரொட்டேஷன் பண்ணி உங்களால் கட்டிட்டு தான் வந்திருப்பீங்க. நிறைய இன்னல்களில் நீங்கள் வீடு விற்கிறது, காடு விற்கிறது நிலைமையெல்லாம் நீங்கள் வந்திருப்பீங்க. ஆனால் ஏதோ ஒரு வகையில் உங்களை அந்த கடனை இன்னும் கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி கூட உங்களை மூவ் பண்ணிகிட்டே தான் அந்த காலகட்டங்கள் போயிட்டுருக்கும். அப்படிப்பட்ட ராசியினருக்கு வரக்கூடிய காலங்கள் ஓரளவுக்கு பொற்காலங்களாக அமைப்போகுது. சார், நீங்கள் நிறையா நாள் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், நிறையா நாள் எதிர்பார்த்துருந்த ஒரு விஷயம், நிறையா நாள் இது நடக்குமா அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்த ஒரு விஷயம் இனி வரக்கூடிய காலங்களில் நன்மையான ஒரு விஷயமும் நடக்க போகுது. அந்த நன்மையான விஷயங்கள் என்ன அப்படின்னா, திருமணம் ஆகாதவர்களாக இருந்தீங்க அப்படின்னா திருமணத்துக்கான ஸ்டெப்பு 2024 ஏப்ரல் மாதத்துக்கு மேலே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. பொண்ணே கிடைக்கல சார் அப்படின்னு நீங்கள் நிறையா அலைஞ்சிட்ருக்கவங்களாம் ஓரளவுக்கு ஸ்டெப் எடுக்கிறது, அதாவது 100ல் 70% பேருக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டம். நீங்கள் அப்போ அந்த மேவிலேருந்து ஏப்ரல்லேருந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ஸ்டெப்பு ஓரளவுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த ஸ்டெப்பை விடாமல் பிடிச்சவங்களுக்கு இன்றைக்கி நேரம் ரெடி ஆகிருக்கும். அப்படி ரெடியானவங்களுக்கு இப்போ வரக்கூடிய தை மாதம் முடிந்த பிறகு உங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு
6 மாத காலம், அதாவது இப்போ நீங்கள் ஜனவரியில் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஜனவரியிலேருந்து ஏப்ரலுக்குள்ளே இந்த ஒரு 6 மாத காலத்தில் நீங்கள் வந்து திருமணம் ஆகாதவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து எப்படின்னா ஒரு உறவுகளை ஆட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். உங்களுடைய குடும்பத்தில் ஒரு உறவு ஆட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி உங்களோட கணிப்பு இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திருமணம் ஆகாதவங்களா இருந்தால் கல்யாணத்தின் மூலமாக உங்களுக்கு வந்து திருமணம் நடக்குது. குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு குழந்தைகள் வந்து பிறக்குது, குடும்பத்தில் ஒரு விஷயம் ஆட் ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து இந்த மேஷராசிக்காரர்களுக்கு நடக்கிறதான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொழில்காரகனான நீங்கள் வந்து தொழில்காரகன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்லேயே இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். தொழிலுக்கு உங்களுக்கு சுக்கிரன் வந்து நல்லாவே கொஞ்சம் வேலை செய்ய போகிறார். கலைத்துறையில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு லைட் அடிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் நிறையா மக்கள் சேவை செய்யக்கூடிய ஒரு தொழிலில் தான் இருப்பீங்க. இருந்தாலுமே தொழில் ரீதியான விஷயங்களில் அடுத்த ஸ்டெப் வைக்க போகிறீங்க. செகண்ட் பிரான்ச் ஆரம்பிக்க போகிறேன் சார் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன், செகண்ட் பிரான்ச் ஆரம்பிக்க போகிறேன். ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன், அதில் வந்து ப்ரமோஷன் கிடைக்க போகுது சார். ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம், அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து நன்மையை தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேஷராசிக்காரர்கள் எவ்வளோ வந்தாலும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. எவ்வளோ செலவு பண்ணாலும் அதை பெருசாகவும் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கான வருமானம் வரும் போகும் அது மாதிரி அவங்க ரொட்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நட்பு வட்டாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, குடும்பத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. திருமண வாழ்க்கை நடக்குது இல்லை காதலில் இருக்காங்க அப்படின்னா அந்த விஷயத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒரு பொறுப்பு எடுத்தாங்கன்னா அது வந்து பக்காவாக பண்ணக்கூடியதில் இந்த மேஷராசிகரில் அடிச்சிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு நீட்டான ஒயிட் காலர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு ஒயிட் காலரில் இருக்கிற ஒரு அழுக்கே ஆகாத ஒரு கரைப்படியாத ஒரு கரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மற்றவர்களுக்கு அப்படி தெரிந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன மனக்குமுறல்களும் இருக்கத்தான் செய்யும். அந்த மேஷராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலங்களில் பொற்காலங்களாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. சார் பொற்காலங்கள் அப்படி என்ன தான் பொற்காலம் வரப்போகுது? நான் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம், திருமணமாகாத திருமணம் இருக்குது, குழந்தை இல்லாத குழந்தைகள் இருக்குது. தொழில்காரகனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொழில் சம்மந்த விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் செஞ்சிட்டு இருக்கிற தொழிலை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புது தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா பார்த்து தான் தொடங்க வேண்டியதாக இருக்கும். அது தனிப்படையான ஜோதிடம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். மற்றபடி ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி உங்களுடைய அந்யூன்யம் கூடும். நீங்கள் திருமணமானவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யூன்யம் கூடும். நீங்கள் குடும்பத்தில் ஆள் சேரக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய குடும்பத்துலேயும் சரி, இப்போ நீங்கள் வந்து கூட்டு குடும்பத்தில் இருக்கீங்க, அண்ணன் தம்பி எல்லாருமே இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்துலையும் யாருக்கா ஒருத்தர் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும். சரி, நிறைய இதில் சொல்லுவாங்க, அவங்க குடியிருக்கிற வீட்டில் புதுசாக ஒருத்தர் வந்து குடி வந்தாவே அவங்களோட இதில் சேர்கிற மாதிரி கணக்கில் தான் வரும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஜோதிட கணிப்புகள் சொல்லுது. அவங்க எந்த ரிலேஷன் உங்களுக்கு எதுவுமே கிடையாதுங்க, ஆனால் உங்களோட வீட்டில் வந்து குடியிருக்கிறாங்க, அந்த வீடு வந்து உங்கள் பேரில் இருக்குது, மேல் ஃப்ளோர் கீழே இருக்கீங்க, மேலே இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுவுமே வந்து உங்களோட இடத்துல ஒருத்தர் வந்திருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்தா இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் வந்து ஜோதிடத்தின் ரீதியாக நார்மலாக சொல்லப்படும் ஒரு விஷயமாகவும் கருதப்படுது. சரி சார், இதெல்லாம் ஓகேங்க. இனி வரக்கூடிய காலங்களில் இந்த தொழில் இதெல்லாம் ஓகே, உடல் ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. சார், உடல் ரீதியான விஷயங்களுக்கு லைட்டாக எது பண்ணாலும் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டாக்டர் தான் பார்க்கணும், ஜோதிடத்தை நம்பிட்டு இருக்கக்கூடாது. இருந்தாலும் உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லையான காலகட்டம் தான். இருந்தாலும் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில், உணவு சம்மந்தப்பட்டது, தூக்கம் சம்மந்தப்பட்டது, வயிறு சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்பவே கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளியூர் பிரயாணம் பண்ணுறீங்க அப்படின்னா உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்பவே கொஞ்சம் அக்கறையாகவும் இருங்க. நீங்கள் உணவு கட்டுப்பாட்டில் ஓரளவுக்கு பரவாயில்லையான ஆட்களை தான் இருப்பீங்க, மனதளவில் இருப்பீங்க. ஆனால் அந்த டைமில் நீங்கள் வந்து கொஞ்சம் மாறி தான் சாப்பிடக்கூடிய ஆட்களாக தான் இருப்பீங்க இந்த மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா போதுமானது. அதே மாதிரி கடன் பிரச்சனையில் ஏதாவது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னா அதை கொஞ்சம் சரி பார்த்து வச்சுக்கிறது ரொம்பவே ஒரு சேஃபான ஒரு விஷயமாகவும் கருதப்படுது. வாகன விஷயங்களில் கொஞ்சம் பார்த்துருங்க. நீங்கள் வாகனங்கள் வாங்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வாங்கக்கூடிய டைம் தான், பொருள்கள் இணையக்கூடிய நேரம் தான், சொத்துக்கள் சேரக்கூடிய நேரம் தான். லேண்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க, வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களாம் வாங்கலாம். அதீத கடனை வந்து நீங்கள் வந்து சுமத்தக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கும். நீங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தினால நீங்கள் வந்து கடன் வாங்கக்கூடிய நேரமாக கூட இருக்கலாம். ஸோ அந்த கடனுக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க, அதை கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. அது ரொம்பவே நல்லது. கடன் வாங்காமல் உங்கள் கை காசு போட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அது என்ன சூப்பரான ஒரு விஷயம். இல்லை சார், எங்கே கை காசு இருக்குது, அது வரவுக்கு செலவுக்குமே சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அதுக்கு தகுந்தாறு போல் கடன் வாங்குவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து புதுசாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் வந்து முருகர் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட்டான கோவில் இருக்கும், முருகர் கோயிலில் உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு கோவில் இருக்கும், பக்கத்து தெருவில் தான் சார் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட போய் கும்பிட்டுவாங்க. அது ரொம்பவே நல்லது. தடைகள் இருக்கும் பட்சத்தில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு எல்லா ராசினருக்கும் நான் சொல்கிறது தான். தட்சிணாமூர்த்திகிட்ட நெய் விளக்கேற்றி வழிபடுங்க, அது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி முருகர் வழிபாடு பண்ணும்போது ஓம் முருகரே போச்சு, ஓம் முருகரே போச்சு, ஓம் முருகரே போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் 3 டைம் டைப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஃப்ரீ டைமில் வீட்டில் எந்த இடத்துல இருந்தீங்க அப்படின்னாலும் சரி அதை சொல்லுங்கள். அது வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு பாசிட்டிவ் வைப்பு கொடுக்கும். நடக்கக்கூடிய நல்ல நேரத்துலையும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு தடைகள் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக நடக்கிற வைக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன கருத்துக்கள் ஏதாவது வேறுபாடுகள் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களில் காலையில் இந்த விஷயத்தை வந்து ட்ரை பண்ணுங்கள். முருகரே ஓம்
முருகரே போற்றி, ஓம் முருகரே போற்றி, ஓம் முருகரே போற்றி அப்படின்னு கோயிலில் போய் நின்று நீங்கள் சொன்னாலும் சரி, இல்லை உங்களோட வீடுகளில் நின்று சொன்னாலும் சரி, அர்ச்சனை பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன விஷயம் வேண்டுறீங்களோ அதை அந்த மேட்டரை சொல்லிவிட்டு அந்த முருகரை வந்து போற்றி சொல்லிவிட்டு உங்களுடைய பெயர்களை சொல்லி இந்த விஷயம் நடக்கணும், எங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நீங்கள் கும்பிடுங்க. உங்களுக்கு தேவைகள் இருந்தாலும் அந்த தேவைகளை சொல்லி நீங்கள் வந்து வணங்குனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அடுத்த டைம் வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுவீங்க. ஸோ இந்த விஷயத்தை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க. உங்களுடைய நண்பர்கள் பகிர்றது மட்டும் இல்லாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்கணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பகிருங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.